இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்கினர் எலியாவை பற்றி பல இடங்களில் வாசிக்க கேட்கின்றோம். அது நாம் வாசித்திருக்கலாம். இறைவாக்கினர்களிலே மிகவும் அதிகமான வல்லமை கொண்ட ஒரு இறைவாக்கினர் எலியா. திருப்பாடலிலே அவரை பற்றி நாம் வாசிப்போம். அவர் மழையை வா என்றால் வரும், அல்லது மழை பெய்ய வேண்டாம் என்றால் அது பெய்யாது. அந்த அளவுக்கு இறைவாக்கினர் எலியா வல்லமையும் வலிமையும் இறைவனிடந்து ஆற்றலும் பெற்றிருந்தார். அந்த இறைவாக்கினர் எலியா அவருடைய வாழ்வில் நடந்த பல நிகழ்வுகள் நம்முடைய வாழ்வில் நமக்கு ஒரு பாடமாக, ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது என்பதில் நமக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. இறைவாக்கினர் எலியா வாழ்ந்த அந்த காலத்தில் ஆகாபு என்ற மன்னன் இசபேல் என்கின்ற வேற்று இனத்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றான். வேறு தெய்வத்தை வழிபடுகின்ற அந்த பெண் இஸ்ரேல் நாட்டிற்கு வந்த பிறகு தன்னுடைய நாட்டில் உள்ள அந்த தெய்வத்தையும் அதற்கு பழி செலுத்துகின்ற அந்த இறைவாக்கினர்களையும் அழைத்து வருகின்றாள். இதனால் இஸ்ரேல் மக்கள் அந்த உண்மை தெய்வம் யாவையை மறந்து அந்த வேற்று இன பெண், அந்த அரசி அறிமுகப்படுத்துகின்ற அந்த புதிய தெய்வத்திடம் அதிக ஈடுபாடுடன் செல்கின்றார்கள். அந்த தெய்வத்திற்கு வணக்கத்தை செலுத்த ஆரம்பிக்கின்றார்கள், பலியிட ஆரம்பிக்கின்றார்கள். இதனால் அங்கு யாவை இறைவனுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போகின்றது. இதுதான் இறைவாக்கினர் எலியா வாழ்ந்த காலத்தில் இருந்த ஒரு சூழ்நிலை. இப்போது இறைவாக்கினர் எலியா இறைவனின் ஆவியால் தூண்டப்பட்டவராக இவ்வாறு சொல்கின்றார். 1 அரசர்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அங்கு என்ன நடந்தது என்றால், இந்த 18ஆம் அதிகாரம் முழுவதும் ஒரு அருமையான ஒரு எபிசோடு என்று சொல்லலாம். அந்த இறைவாக்கினர், போலி இறைவாக்கினர்களை இறைவாக்கினர் எலியா அங்கு சவால் விடுகின்றார். இது நான் வணங்குகின்ற அந்த உண்மையான தெய்வம் யாவை இறைவன் தான் உண்மையான இறைவனை தவிர நீங்கள் வழிபடுகின்ற பாகால் இறைவன் உண்மையான இறைவன் அல்ல என்று அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலை விட்டு அங்கு அந்த போலி இறைவாக்கினர்களை ஒரு போட்டிக்கு அழைக்கின்றார். அதுதான் அந்த 18ஆம் அதிகாரம் முழுவதுமாக நாம் வாசிப்போம். மொத்தம் 450 பாகால் இறைவாக்கினர்களின், அந்த பாகால் இறைவனின் இறைவாக்கினர்கள் இருக்கின்றார்கள். இந்த 450 இறைவாக்கினர்களையும் மொத்த இஸ்ரேல் மக்களையும் இறைவாக்கினர் எலியா ஆகாபு மன்னன் மூலமாக கார்மல் மலைக்கு அழைத்து வருகின்றார். இப்பொழுது அவர்களுக்கு ஒரு சவால் விடுகின்றார். இந்த 2 காளைகள் எங்களுக்கு கொடுங்கள். இந்த 450 பேர் இருக்கின்ற அந்த பாகால் தெய்வத்தின் இறைவாக்கினர்கள் அந்த காளையை அவருடைய தெய்வத்திற்கு பலியிடட்டும். இது நானும் எனக்கு ஒரு காளையை கொடுங்கள், நானும் அந்த ஒரு காளையை யாவை இறைவனுக்கு பலியிடுகின்றேன். யார் அந்த பலியை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான இறைவன், உண்மையான தெய்வன் என்று அவர்களுக்கு ஒரு சவால் வைத்து அந்த 450 இறைவாக்கினர்களும் பாகால் இறைவன் நோக்கி அவர்கள் கத்துகிறார்கள், கதறுகிறார்கள். காலை முதல் மாலை வரை அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் யாவை இறைவாக்கினராகிய எலியா அந்த காளையை வெட்டி அங்கு விறகு கட்டல் மீது வைத்து 3 முறை தண்ணீர் நிறைய ஊற்ற வைத்து விட்டு தன்னுடைய தெய்வத்திடம் வழிபடுகின்றார். அந்த உண்மையான இறைவன் யாவை இறைவன் இந்த ஊற்றப்பட்ட தண்ணீரையும் மற்ற செய்து விட்டு அந்த பலியையும் ஏற்றுக்கொள்கிறார். இதைத்தான் நாம் 18ஆம் அதிகாரம் முழுவதிலும் வாசிக்கின்றோம். இதை கண்டவுடனே அந்த இஸ்ரேல் மக்கள் தங்களை தவறுகளை உணர்ந்தவர்களாக ஆண்டவரின் திருமுன்பாக வந்து ஆண்டவரை போற்றுகின்றார்கள். இப்பொழுதுதான் யாவை இறைவனின் இறைவாக்கினர் எலியா அங்கு இருந்த மக்களுக்கு சொல்கின்றார், அந்த போலி இறைவாக்கினர்கள், அந்த 450 இறைவாக்கினர்களை பிடித்து வாருங்கள் என்று. அதைத்தான் அந்த 18ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போம். அந்த 450 இறைவாக்கினர்களை பிடித்து இறைவாக்கினர் எலியா என்ன செய்கிறார்? கொன்று விடுகின்றார். 450 இறைவாக்கினர்கள் எதிராக தனி ஆளாக அவரால் எதிர்த்திருக்க முடிந்தது. அத்தகைய வல்லமை உள்ளவர். எதற்கும் யாருக்கும் பயப்படாத ஒரு இறைவாக்கினர்.
மன்னன் ஆகாப்புக்கு கொஞ்சம் கூட அசராத ஒரு தைரியமான ஒரு இறைவாக்கினர். இதைத்தான் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் வாசிப்போம். 1 அரசர்கள் 17:1 யாரா வாசிக்கிறீங்களா? பனியோ மழையோ பெய்யாது என்றார். ஆக எந்த அளவிற்கு அவர் வலிமை உடையவனால், என் வாக்கினால் அன்றி, நான் சொன்னால் அன்றி இஸ்ரேலில், இந்த நாட்டில் இனி பனியோ மழையோ பெய்யாது என்கின்ற அளவிற்கு வல்லமையும் ஆற்றலும் கொண்ட ஒரு இறைவாக்கினர். அந்த 450 இறைவாக்கினருக்கு எதிராக தனி ஆளாக நின்று அந்த உண்மை தெய்வன் தான், யாவை இறைவன் தான் உண்மையான தெய்வன் என்று மக்களுக்கு எடுத்து காட்டிய ஒரு இறைவாக்கினர். அரசனுக்கு கொஞ்சம் கூட அஞ்சாத இறைவாக்கினர். அன்பார்ந்தவர்களே, அத்தகைய வலிமை கொண்ட இறைவாக்கினர் என்ன நடந்தது என்றால், அந்த நாட்டின் அரசின் கட்டளைக்கு பயந்து ஓடுகின்றார். அந்த நாட்டு அரசி சொல்கின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு பயந்து அலறி அடித்து ஓடுகின்றார். 1 அரசர்கள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போம். இசபேல் என்கின்ற அரசி என்ன சொல்கிறாள்? நாளை இந்நேரத்தில் இதோ எங்களுடைய தெய்வத்தின் அந்த 450 இறைவாக்கினரை கொண்டு விட்டாய். எனவே நாளை இந்நேரத்தில் உன்னுடைய உயிரை நான் எடுக்காவிட்டால் எங்களுடைய தெய்வங்கள் என்னை தண்டிக்கட்டும் என்று சொல்கின்றார். ஆள் அனுப்புகின்றாள். அப்படின்னா நாளைக்கு நேரத்தில் உன்னை நான் கொன்னுருவேன். இது யாருடைய கட்டளை? நாட்டு அரசியின் கட்டளை. 450 இறைவாக்கினர் எதிர்த்து நின்ற ஒரு இறைவாக்கினர், இதை என்னுடைய வார்த்தையினால் என்று இனிமேல் இஸ்ரேல் நாட்டில் மழையோ பனியோ பெய்யாது என்று சொன்ன ஒரு வலிமையான ஒரு இறைவாக்கினர் இந்த வார்த்தையை கேட்டு என்ன பயந்து ஓடுறார். பயந்து ஓடுறார். நாம் பல நேரங்களில் தேவர்களாக வாழ்ந்து கொண்டு இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் இப்படிதான் இருக்கும். அவர் பயந்து ஓடுவதற்கான காரணம், இதோ என் வார்த்தையினால் என்று இனி இஸ்ரேல் நாட்டில் மழையோ பனியோ பெய்யாது என்று அவர் சொன்ன காரணம், அவர் கடவுளை நம்பினார். அவர்தான் சொல்ல, நான் வாழும் இறைவனின் பணியாளன் என்று சொல்லி இந்த வார்த்தையை சொல்கின்றார். கடவுள் மீது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார். யாவை இறைவன் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு துணிவு தைரியம் அவருக்கு இருந்தது, நம்பிக்கை இருந்தது. இந்த 450 இறைவாக்கில் எதிர்த்து நின்ற போதும் அதே நம்பிக்கை, இதோ ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை சற்று தளர்ந்த போது, இந்த நாளை நேரத்தில் நான் உன்னை கொண்டு விடுவேன் என்ற அந்த நாட்டு அரசை சொன்ன பொழுது தன்னை அறியாமல் பயம், தன்னை அறியாமல் பயம், பயந்து ஓடுகின்றார். அதைத்தான் நாம் வாசிப்போம். 1 அரசர்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிப்போம். அவர் என்ன பண்ணாரு? ஓடி போய் 1 அரசர்கள் 19 4வது வசனம். ஆக பயந்து பாலை நிலத்தில் ஒரு நாள் ஃபுல்லா நடந்து அங்க இருக்கின்ற ஒரு சூறை செடியின் அமுக்கில் அமர்கின்றார். சூறை செடி என்றால் ஒரு சின்ன புதர், ஒரு சின்ன நம்ம ஊர்ல ஒரு கருவேல மரம் மாதிரி, ஒரு முள் செடி மாதிரி. அந்த செடியின் கீழ் அமர்ந்து கொள்கின்றார். இதுவரைக்கும் அவர் யாருடைய தயவில், யாருடைய நிலையில் இருந்தார் என்றால், அந்த உண்மையான இறைவனின் நிலையில் இருந்தார். அந்த உண்மையான இறைவனின் ரெக்கைகளின் கீழ் அடைக்கலம் புகுந்தார். கண்மலையாகி அந்த இறைவனின் பாறையில் அவர் அடைக்கலம் புகுந்தார். பயத்தினால் பயந்து ஓடி போய் இப்ப எங்க அடைக்கலம் புகுந்திருக்காரு? ஒரு சூறை செடி, ஒரு சாதாரண ஒரு புதர். இறைசில் பிரியமானவர்களே, நாம் யாரை நம்பி இருக்க வேண்டும், யாரிடம் அடைக்கலம் புக வேண்டும், யாரிடத்தில் தஞ்சம் புக வேண்டும் என்பது நாம் தெரிந்திருந்தால் நம்முடைய வாழ்வில் பயத்திற்கு காரணமே இருக்காது. பயம் என்ற ஒரு வார்த்தை இல்லாமல் போய்விடும்.
பல நேரங்களில் நாம் தைரியசாலிகளாக பயமில்லாதவர்கள் நடந்து கொள்வது உண்டு. மன தத்துவ வல்லுநர்கள் சொல்வார்கள், தைரியமாக இருப்பது காட்டுவது நாம் நம்முடைய பயத்தை மறைக்க போடுகின்ற முகமூடி என்று சொல்வார்கள். பயத்தை மறைக்க போடுகின்ற ஒரு முகமூடி, ஒரு நடிப்பு, ஒரு வேஷம். உள்ளத்தில் இருக்கின்ற பயத்தை வெளியே காட்டாமல் இருக்க நாம் போடுகின்ற ஒரு வேஷம்தான் நான் தைரியமானவள் என்கின்ற ஒரு 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 மமதையை, ஒரு ஒரு பிக்சரை, ஒரு படத்தை காட்டுவது என்று சொல்வார்கள். இறையேசுவில் பிரியமானவர்களே, இறைவாக்கினர் எலியாவுக்கு அதுதான் நேர்ந்தது. அவர் எப்போது இறைவனை மறந்து இது அனைத்தும் தன்னால் என்று நினைக்க ஆரம்பித்தாரோ அப்போது பயம். இந்த நாட்டு அரசினை கொண்டு விடுவார் என்ற பயம், அரசனை சந்தித்த போது இல்லாத பயம், இந்த 450 இறைவாக்கினர்களை சந்தித்த போது இல்லாத பயம் அந்த நாட்டு அரசின் ஒரு வார்த்தைக்கு வருகின்றது. காரணம், அவர் கடவுளிடம் நம்பிக்கையை கொஞ்சம் விளக்கின்றார், அதனால் பயந்து ஓடுகின்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் எப்பொழுதெல்லாம் இறைவனின் திருப்பாதத்திலிருந்து, இறைவனின் திருமுகத்திலிருந்து, அந்த இறை பிரசன்னத்திலிருந்து, அந்த இறை நம்பிக்கையிலிருந்து எப்போதெல்லாம் சற்று விலகுகிறோமோ அப்பொழுதெல்லாம் பயம் நம்முடைய உள்ளத்தை ஆட்கொள்கின்றது. தேவையில்லாத பயங்கள், உடலில் நோயை பற்றிய பயம், குடும்பத்தில் உள்ள குழந்தைகளின் எதிர்கால வாழ்வை பற்றிய பயம், தன்னுடைய குடும்ப வாழ்வை பற்றிய பயம், இவை அனைத்தும் நாம் இறைவனிடமிருந்து விலகும் பொழுது நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் தொற்றிக் கொள்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த பயம் நம்மை விட்டு அகல வேண்டும் என்றால், நம்முடைய உள்ளத்தை விட்டு அகல வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பத்தை விட்டு அகல வேண்டும் என்றால் நாம் இறைவனை கட்டியாக பற்றிக்கொள்ள வேண்டும். காரணம், அதைத்தான் முதல் வாசகத்தில் வாசிக்கிட்டோம். நாம் வந்திருக்கின்ற இடம், வந்திருக்கின்ற சீயோன் மலை இறைவனின் நகரம். இறைவனின் வானதூதர்கள், பல்லாயிரக்கணக்கான வானதூதர்கள் நம்மை சுற்றி இருக்கின்ற ஒரு இடம். இந்த ஆலயம் மட்டுமல்ல, நாம் எங்கு இருந்தாலும் இறைவன் நம்மை சுற்றி பல்லாயிரக்கணக்கான வானதூதர்கள் நமக்கு வைத்திருக்கின்றார். இந்த நம்பிக்கை இருக்கும்போது நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. காரணம், இறைவன் என்னோடு இருக்கின்றார், என்னை வழிநடத்துவார் என்கின்ற நம்பிக்கை. எனவே இறைவனை பற்றி கொள்ளும் பொழுது இந்த நம்பிக்கை தானாக நம்முடைய உள்ளத்தில் வரும். பயம் நம்முடைய உள்ளத்திலிருந்து அறவே அற்று போகும். பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. காரணம், அனைத்தையும் படைத்த இறைவன் என்னோடு இருக்கின்றார். அதைத்தான் எரேமியா இறைவாக்கினர் 32ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்திலே வாசிப்போம். இறைவன் எத்தகையவர் என்று. எரேமியா இறைவாக்கினர் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் தலைவராகிய ஆண்டவரே, எரேமியா 32:17. உமக்கு கடினமானது எதுவும் இல்லை. அவர் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் என் தலைவராகிய ஆண்டவர், அவருக்கு கடினமானது எதுவுமே இல்லை. இந்த நம்பிக்கை வேண்டும். எந்த பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும், கேன்சரின் இறுதி ஸ்டேஜில் இருந்தாலும், அனைவராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும், சாத்தானின் பிடிக்கலான் சிக்கி தவிக்கின்ற வேண்டுகின்ற பயம், ஒரு அச்சம் உங்களுடைய உள்ளத்தில் இருந்தாலும், பில்லிசுடைய கட்டுகள் பிடிகளுக்கு இருந்தாலும், என் ஆண்டவராகிய இறைவனுக்கு கடினமானது எதுவுமே இல்லை என்ற நம்பிக்கை, என்ற விசுவாசம் நம்முடைய உள்ளத்தில் கடுகளவு இருந்தால் போதும். எதுவும் நம்மை நெருங்காது. காரணம், நம் இறைவனுக்கு கடினமானது எதுவுமே இல்லை. இதைத்தான் இறைவாக்கினர் எசையா 44ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் அழகாக சொல்வார். இறைவாக்கினர் எசையா 44ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். இதுவே தொடக்கமும் நானே, முடிவும் நானே, என்னை அன்றி வேறு கடவுள் இல்லை. எனக்கு நிகர் யார்? அவன் உரத்த குரலில் அறிவிக்கட்டும். தொடக்கமும் நானே, முடிவும் நானே, என்னை அன்றி வேறு கடவுள் இல்லை, எனக்கு நிகர் யார் என்று நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு கடவுளை நாம் கடவுளாக கொண்டுள்ளோம். தொடக்கமும் அவர்தான், முடிவும் அவர்தான், ஆனாவும் அவர்தான், முடிவும் அவர்தான். அவருக்கு நிகர் யார்?
என்று அவரே சொல்கின்றார். இறைசில் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு இறைவனை நாம் கொண்டு இருக்கும் பொழுது எதை நினைத்தும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இறைவாக்கினர் எலியாவின் பயத்திற்கு காரணம் அந்த இறைவனின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையில் சற்று விலகல், சற்று ஒரு தடுமாற்றம், பயம் தொற்றிக் கொண்டது. ஓடுகின்றார். அவரை நாம் உண்மையான அவருடைய வலிமையை வல்லமையை உணர்ந்தவர்களாக நாம் பற்றிக் கொள்ளும் பொழுது எந்தவித பயத்திற்கும் காரணம் தேவையில்லாமல் அவரையே நாம் அனைத்துமாக கொண்டு வாழ்வோம். அப்பொழுது நாம் கேட்கின்றது அனைத்தும் கிடைக்கும். நாமும் இறைவாக்கினர் எலியாவை போல சொல்ல முடியும், இதோ என் வார்த்தையினால் அன்றி இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது என்று சொல்கின்ற அளவிற்கு நமக்கு வல்லமை வலிமையும் கிடைக்கும். ஆண்டவர் இயேசு கூட நற்செய்தியில் அதை தான் செய்தார். தன்னுடைய சீடர்களை அழைத்து இருவராக அனுப்புகின்றார். தீய ஆவிகள் மீது அதிகாரமும் கொடுக்கின்றார். நோய்களை சுகமாக்கக்கூடிய வல்லமையும் கொடுக்கின்றார். காரணம், அவர்களோடு இருந்தார்கள். ஆண்டவர் இயேசுவின் சீடர்கள் இயேசுவோடு இருந்தார்கள், அவரை நம்பி இருந்தார்கள். அதனால் அத்தகைய வலிமையை வல்லமையை தைரியத்தையை மாட்சிமையும் அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்திருந்தார். எனவே நாமும் இறைவனை அனைத்துமாக எண்ணி நம்புவோம். அவர்தான் எனக்கு அனைத்தும், அவர்தான் என்னுடைய வாழ்வின் தொடக்கம், என்னுடைய வாழ்வின் முடிவு. அவருக்கு நிகர் யார் இல்லை, அவருக்கு கடினமானது எதுவுமே இல்லை என்ற நம்பிக்கையோடு நாம் அவரை பற்றிக் கொள்வோம். இதை இந்த நாளிலே நம்முடைய நலம் நல்கும் புனித சவேரியாரை தேடி வந்திருக்கின்ற நாம் ஆண்டவர் இயேசுவின் கரத்திலிருந்து அனைத்தையும் பற்றி சொல்வோம். காரணம், அவரால் இயலாதது ஒன்றுமில்லை, அவருக்கு கடினமானது எதுவும் இல்லை. ஆமென்.